விடு உங்களை நம்பி ஊரை விட்டு ஊருக்கு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க. ஆளும் அடிப்பாங்க, நமக்கு தேவை இல்லை என்று அங்காளி திருச்சொல்லியே குறி சொல்ல வந்தோமம்மா, எங்கள் குலங்காக்கு தேவியம்மா. மலையனூர் அங்காளியே அங்காளி திருச்சொல்லியே பாருங்க, அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மாவரே அத்தமாரே பாருங்க, நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. அம்மாரே அத்தமாரே அன்புடனே பாருங்களே, பிடிக்குமாரே நாடகத்தை நீங்கள் எல்லாம் பாருங்க. அம்மாவரே அத்தமாரே பாருங்க, அன்புடனே நாடகத்தை பாருங்க. அம்மாவரே அத்தமாரே பாருங்க. நாட்டுக்கு சேவை செய்ய அகலியும் மாறி வந்தே. பறவை வரட்டலாம்னு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். உண்மையிலே இன்னைக்கு அருமையான ரசிகர்கள். இந்த பணியிலையும் நம்ம பணியை பார்க்கறதுக்காக அவங்க பணியோட பணியா இருந்து நம்ம பணியை பாக்குறாங்கன்னா பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடம் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் தான் முக்கியம். அப்படின்னு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்ச விழாக்குள்ள நெஞ்சார்ந்து நன்றி நன்றி நன்றி. உங்க ரசிகர்களுக்கு நன்றி முதல்ல. ஏன்னா ஐயப்பன் நினைச்சாலே நினைச்ச காரியமெல்லாம் நிறைவேறும். உண்மையிலே வாழ்நாளே மறக்க முடியாத தெய்வம் ஐயப்பன். அம்மா ஏன்னா ஐயப்பன் அருள் நம்மளால எத்தனை தெய்வத்தையே வணங்குறோம். இந்த கார்த்திகை மாதம் பிறந்துச்சுன்னா அந்த ஐயப்பனுக்கு அடியே ஆத்தி அந்த தெய்வ பக்தியோட எல்லாரும் ஐயப்பங்களுக்கு மாலை விடுறதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கு சொல்றியா இல்ல பஜனை வந்துச்சுன்னா வருமானம் சம்பாதிக்கலாம்னு? இல்லங்க, நிறைய சோறுங்கிறதுக்குன்னே மாலை விடுறான்டா. என்ன சாமி சொல்ற? ஆமாயா, என்ன போன வருஷம் கூட நீ மாலை ஓட்டுறத? அது இந்த வருஷம் நான் ஏன் போடலைன்னா ஏன் போடல? தொப்பை கொஞ்சம் கூடிருச்சு. அது சரி. 8:45 அன்னைக்கு உன் மனைவிக்கு வளகாப்பு போட்ட மாதிரி எனக்கு போட்டுருப்பாங்க விட்டுருந்தா. ஏன்னா தெய்வ பக்தி எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா இந்த ஐயப்பன் பக்தர்கள்லாம் சேர்ந்து இந்த கன்னி பூஜை இந்த விழாக்குழுவினர் ரொம்ப ஏற்பாடு செஞ்சு நமக்கெல்லாம் வாய்ப்பளித்து இந்த நாடகத்தையும் நடத்தணும் இந்த நோக்கத்தோடு நடத்திருக்கின்ற ரசிக பெருமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். உங்கள் மாதிரி ரசிகர் இருக்கவரை நாடகம் எப்பவும் ஒழியாது. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். என்ன அந்த நாடகத்துல எல்லா விஷயமும் இருக்கு. நம்ம ஆடிக்கிட்டே இருந்தா காலையில போய் பேசுவாங்க. எப்படி நடந்த நாடகம் ஆடல் பாடல் மாதிரி இருந்துச்சியா? பாட்டு பாடிக்கிட்டே இருந்தோம்னா நைட் நடந்த நாடகம் பாட்டு கச்சேரி மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தோம். நைட் நடந்த நாடகம் இந்த நாடகத்துலதான் எல்லா விஷயமும் இருக்கு. அதுதான் நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டா பாடி நாடகத்தை கெடுத்து விட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சா பேசி நாடகத்தை கெடுத்து விட்டாங்க. ஆட்டமா ஆடி கெடுத்தே விட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க. இப்படி மட்டுமே பேசுவாங்க. தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுவேன். மச்சான் மனுஷன் இப்ப நம்ம நிம்மதியா வாழ முடியாது. ஏன்? இப்ப நல்லா சம்பாரிச்சு காரில் ஒண்ணு வச்சுக்க நம்மளால பேச ஆரம்பிப்பேன். எப்படி? டெய்லி நாடகம் இல்ல 4000 5000 டெய்லி பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுறேன். ஆமாயா அப்படின்னு சொல்லி நம்ம கார்ல ஓனோம்னா காரை விட்டுட்டு நம்ம பைக்கில் ஓனம் வச்சுக்க. சரி தம்பி கார் வாங்கினா நான் காரு தீவு கட்ட முடியலைன்னு தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, இப்போ பைக்கில் வரேன்னு சொல்லுவேன். பைக்கை விட்டுட்டு நடந்து ஓனம் வச்சுக்க. சரி
ஊரு காசை திங்கவும் உடம்பு ஏறி சுகர் ஏறிடுச்சு நடந்துகிட்டே திரியாமன்னு சொல்லுவேன். மனுஷன் ஒண்ணு நம்மளை வாழ விட மாட்டான், ஜாக விட மாட்டாங்க. எங்கிட்டு வாழ்றது எங்கிட்டு போறதுன்னு நமக்குன்னு தெரியாது. தம்பி எங்கிட்டு முன்னால வந்து மோள அடிக்கிற அண்ணனுக்கு இடைஞ்சலா இருக்கு. அந்த ஏற்கனவே கொஞ்சம் கருப்பான பாட்டி முந்தா நாள்னா அவர் பொண்டாட்டி அடிக்கணும்னு பக்கத்து விட்டு அடுத்தாள் பொண்டாட்டி அடிச்சு இங்கிட்டு வாங்கயா. என்னடா என்னை சண்டைக்கார மாதிரியே முறைக்கிறீங்க? என்னடா ஏன் பொண்டாட்டி தான் முறைக்கிறான்? இந்த மஞ்சள் சட்டை தான் பொண்டாட்டி தான் முறைக்கலாம். இவனு என்ன தம்பி நம்ம பொண்டாட்டி முறைக்குதா? ஏப்பா நம்ம பொண்டாட்டி முறைக்குதா? ஆனா ஏன் பொண்டாட்டி தங்கமான என்ன சொல்ற? நம்ம பொண்டாட்டியா பாசமா? ஆமா, இளவட்ட ஆளா இருந்தா நம்ம பொண்டாட்டின்னு சொல்லுவேன். கரெக்ட் முண்டியா இருந்தா அது கிடக்கு லூச்சு முண்டியா அப்படின்னு சொல்லுவேன். என்ன செய்யறது? அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிக்கணும். இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பிறந்துருச்சுன்னா இந்த ஐயப்பனுக்கு மாலை உடையில அடியே ஆத்தி அன்னைக்கு முதல் நாள் பார்த்தா நம்ம ஆளு நிற போதையில இருப்பேன். சரி, காலையில விடிஞ்சு 5:30 வரை பிராந்தி போதையிலே தான் இருப்பேன். 5:45 குருசாமிகிட்ட போய் மாலை உள்ள சொல்லுவேன். சாமியே சரணமையா பிராந்தி வேட குபீர்னு அடிச்சு அதோட குருசாமி நீ என்ன மாலை உட வந்தாலும் தெரியலையே. வேற யாரும் இந்த 48 நாள் அந்த மரியாதையே வேற. நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் எப்படி அந்த புருஷனே இந்த ஐயப்பன் சாமிய சாமி காலையில இட்லி சாப்பிடுறீங்களா? மதியத்துக்கு சாப்பாடு காய்ச்சவா? பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? நைட்டுக்கு உங்களுக்கு இடியப்பம் வைக்கவே அப்படின்னு கேட்போம். 49 ஆளு நம்ம ஆளு கேட்போம். ஏன்டி நோத்தா என்ன இடியப்பம் வைக்கிறேன்? என்னை பார்க்கல உனக்கு எப்படி தெரியும்? அதுல யோசனை நீ பாத்துக்க. எப்படி நீங்க என்னடா ஐயப்பன் உங்களுக்கு மாலை வர்றியா அப்படின்னு அதுவும் ஓம் சக்திக்கு கிளம்பிடுச்சு. ஓம் சக்தி பராசக்தி பார்த்தா 8 நாளைக்கு ஒரே காலி வெட்டி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பார்த்தாங்க. அந்த 8 நாளைக்கு தெய்வமே குடியிருக்கு வளர்த்த ஆத்தாக்க. ஆனா தம்பி அப்படியே பஸ்ல போற விதத்தை பஸ்ல ஏறி இருந்து எல்லாரும் டூர் போய் கிளம்பிடுவாங்க. சரி, முத பாட்டு இங்க இருந்து நம்ம ஊர்ல ஓடுவாங்க. எப்படி எப்படி மகமாயி சமயபுரத்தாயே அதுக்கு அடுத்து தெரியாதுடா. தெரியாதா? புலங்குறனா தெரியாதுன்னு அர்த்தம். முத பாட்டு சரி. 2வது பாட்டு கூப்பிட்டா ஓடி வருவாளா வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா 10 கிலோமீட்டர் தாண்டி 2வது பாட்டு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டவன பாட்டு போடுவாங்க. எப்படி கருணை உள்ளத்தோடு அம்மா கருமாரி அம்மா கருணை உள்ளத்தோடு அம்மா கருமாரி அம்மா 30 கிலோமீட்டர் தாண்டோம்னா நம்ம ஆளுங்க போடுற பாட்டு போட ராத்திரி நேரத்து இந்த கடுப்புலதான் புளிய மரத்துல ஒன்றே டைவர் முட்டிடுவேன். பூச முடியாது மாலை ஒட்ட ஒழுங்கா இவங்க 5 வரை ராத்திரி நேரம் போறது ரகசிய பூசை எப்படி இருக்கு? அந்த கடுப்புல டைவர் ஒன்னும் சொல்ல முடியாது. டான்ஸா பார்க்கணுமே நாட்டை மட்டும் பொழுது இதுல நிறைய டைவர் இருக்காங்க. பொம்பளை ஆளு இந்த வயசான ஆளுங்க அம்மா எல்லாம் மாலை ஓட்டு போய் அங்கே உட்காந்து வச்சுக்க. சரி, அந்த பொம்பளை ஆளு பார்க்கல உனக்கு டைவருக்கு ரொம்ப வேதனை. இன்ஜின்ல உட்காந்து ராஸ்கல் கண்ணாடி தெரியுமா இல்லையா? கண்ணாடி தெரியுமா? சைடு பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவேன். கிளவட்ட புள்ள ஒளிஞ்சுன்னு வச்சுக்க. ஏ ஆத்தி எதிர்த்தாப்புல ஒருத்தன் வரமாட்டேன். அந்த பிள்ளைய பார்த்துக்க ஓயாம ஆரன் அடிப்பேன். கியர் போடுறது என்ன? கியர் வண்டி ஆடல சும்மா அக்கா ஏ தள்ளுறது. நிறைய ஆள் இருக்கா வண்டி வேகமாகவும் போகும். இதே நம்ம பயில போய் ஆம்பளை மறைக்க சொல்ல மயிரோட நிப்பாட்ட மாட்டேன். வண்டி நிக்க ஸ்டாப் இல்லங்க. பொம்பளை எழுதினா வண்டி நிக்கும். கால் பிரேக்கு நம்ம வேணும்னா பிரேக்கு நிக்காதுன்னு சொல்லுவேன். நிறைய குரூப் இருக்கேன். டிரைவர் வேலை பார்க்கறே ரொம்ப சிரமம். கை வேலை செய்யணும், ஆமா, காலு வேலை செய்யணும், ஆமா, கண்ணு வேலை செய்யணும், மூளை வேலை செய்யணும், எல்லாமே வேலை செய்யணும்னா அவனும் பாவம் சும்மா சொல்லக்கூடாது. அதனால நாடகத்தை விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும். அருமையான ரசிகர்கள் எல்லாரும் முன்னால் வந்து உட்காருங்க. நாடகம் அண்ணன் ஆசை தம்பி அண்ணன் தேர்வு செஞ்சு பொறுக்கி யாரப்பா இல்லைங்க ஒரு கலைஞரை பொறுக்கி தேர்வு செஞ்சு நம்ம ஊர்ல இந்த நாடகத்தை ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு சொல்லி இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. விடிகிற வரை இருந்த நாடகத்தை ரசிப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க இருந்தாலும் சரி போனாலும் சரி அது எனக்கு தேவையில்லை. உங்க ஊர்ல வந்துகிட்டு உங்களுக்கு நான் ஏன் சட்டம் போடணும்? மாலை கட்டின காசு நமக்கு வந்துடும். ஆமா, நான் பவுடர் போட்டு எங்களுக்கு காசு உறுதி. ஆமா, அதனால விடிகிற வரை நாடகத்தை இருந்து ரசிக்கிறேன் என்பதை சொல்லி அந்த ஆத்தா மகமாயை வணங்கி கருணை
கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி அருகிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அல்கிறார். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகின்றார். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடு. தொட்டி மேலே காமாட்சி குழந்தையாக தவறு. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். மகிழகிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சியம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கைதட்டி 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 உற்சாகப்படுங்க அன்பு உறவுகளை. என்ன கைதட்ட முடியாது. ஏப்பா குளிர் நேரம். ஆமா ஆமா. சூடான பகுதி இந்த இடமும் இந்த இடம் ஓஹோ. கைதட்டம் பல யோசனை வரத்தேன். சூடு ஒரு இடத்துல ஏன்னா கைதட்டினாதான் பிரஷர் குறையுதான். பிளஸரா? பிரஷர் இல்ல பிரஷர் பிரஷர் பிரஷரா? ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு. என்ன வியாபாரமா? புது பாட்டு புது பாட்டா? நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. என்ன கைதட்டினாத்தான் ரத்த ஓட்டம் சீரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. என்ன காலையில எந்திரிச்சு நம்ம ஆளுலாம் வாக்கிங் போறானா ஏன் ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். இந்த கோயிலுக்கு காப்பு கட்டி இந்த 8 நாள் நான் வளர்த்த ஆத்தாக்க இந்த கும்மி கொட்டுறதுக்கு இந்த பெண்கள்லாம் ஒரே மாதிரி சேலை கட்டு பல 1000 ரூபாய்னா 1000 ரூபாய்க்கு ஒரே மாதிரி குறுப்பு சேலை சாக்கெட்டு 800 ரூபாய்க்கு தைய கூலி தச்சு பார்த்தா இங்கிட்டு 2 சன்னல் இங்கிட்டு 2 நிலை வச்சு இவங்க கும்மி கொட்டா புருஷன் வேலைக்கிற விட்டு வெறும் மாதிரி திருவாங்க. இவங்க குறுப்பு சேலை கட்டி அப்படி கும்மி கொட்டா அப்படி அப்படி பாருங்கடி. யாரு
யார் இதெல்லாம்? அட பொம்பளை அது கூப்பிட்டு கொடுவா. அப்படி பாடிட்டு இருக்க அந்த சந்தோஷமே அந்த கும்மி ஓட்டு. அதுல இடையில நம்மால் நுழைவே ஆம்பளையா எப்படி நல்லா கும்மி கொட்டா டக்குன்னு இடுப்பை கிள்ளிட்டு அதோட கும்மி கொட்டு நின்று மண்டையை உடச்சுக்கிட்டு அதோட கும்மி கட்டு கழிச்சிருவாங்க. நிறைய குரூப் இருக்கு அது மாதிரி. ஏன்னா அந்த சந்தோஷம் மாமா மக அத்தை மேல பார்த்து அந்த சந்தோஷம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கலன்னா 1000 ரூபாய்க்கு போன் வாங்கி கொடுத்தா போதும். என்ன சொல்ற? போன்லயே பேசு நேரடியா. அப்படியா? எங்க வீட்டுக்கு வாரியெல்லாம் நான் கிளம்பி வரவா. ஓஹோ, மாப்பிள்ளை செலக்ஷன் ஆயிரும். அப்படி செலக்ஷன் ஆயிருது. அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும், பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிகன் மற்றும் விண்ணகரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, ஸ்ரீ சக்தி விநாயகர் துணை, ஸ்ரீ செம்பை பிடாரியம்மன் துணை, ஸ்ரீ உலக நாச்சியம்மன் துணை, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா தேராவூர் கிராமம் வெள்ளாளப்பட்டியில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் 6ஆம் ஆண்டு கன்னி பூஜை மற்றும் பஜனை விழாவும் மாபெரும் அன்னதானம் மற்றும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகவருக்கு அன்புடையர் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திரு பி வீரபெருமாள் பிள்ளை ஊரார் திரு எஸ் ராஜலிங்கம் நாட்டாமை அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடத்தி கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் சீர்திருமாடி வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக அறிஞர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்படுற கடமை. ஆகவே முத்தமலை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இவரங்க மறையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதுக்கு மணி உரையாடி குயில் ஓன்று குயிடும் கோகிலபாணி அன்பு சகோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் இவரங்க மறையிலே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று ஆடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசுக்குட்டி ஒரு அன்பு தம்பி லோட்டஸ் டிவி புகழ் வளர்த்தகார் அறந்தாங்கி அருகாமுள்ள வளர்த்தகாடை சேர்ந்த ஆர் ரஞ்சித் அவர்கள் இவரங்க மறையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். ஆனா நம்ம ஊர்ல நடக்கிறது இன்னைக்கு வள்ளி திருமண நாடகம் அல்ல, வேற. திடீர்னு வில்லி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். ஏன்னா அப்படி நல்லா நடிக்கக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க. விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்க வேணும் என்பதை சொல்லி மற்றும் ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் இல்லந்தேடி புகழ் அன்புனார் மருங்காபுரியை சேர்ந்த ஜே மணிகண்ட புறவு அவர்கள் இவர்கள் மேலே 6 மணியும் பின்பாட்டை சேர்ப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே. தேர போகும் வீதி மாறி மாறி தூட்டும் இனி யாரு
உனக்கு நாதி பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் நீ பணியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா வீண்பணியை தீர்த்திடுமா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு படத்தை போல மனம் படைத்த மன்னவனே மணி துணிய போல குணம் படைத்த தென்னவனே வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதெங்கு யாரு கலங்கும் போது தேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த புண்ணு மாறிடுமா வேதனை தான் தீதிடுமா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு பணத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு பணத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துணிய போல குணம் படைத்த சின்னவனே கைதட்டி 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 நன்றி நன்றி அருமையாக சேர்த்து அன்பனார்கள் நெஞ்சார்ந்த நன்றி. பாடிய பாடலை பரட்டி அருமை என்ன அவர்கள் பேர் சொல்லவில்லை 20 ரூபாய் அன்பளிப்பு பெருமை சொல்ல நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி. பழைய அருமையாக சேர்த்து அன்பனார்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் விஜய் டிவி புகழ் இவர் தான் முத்துச்சிற்பியோட இந்த டைட்டல் வின்னரில் கடைசி இந்த ஃபைனலில் கலந்து கொண்ட மிருதங்க சக்கரவர்த்தி அவரெல்லாம் நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னா இந்த ஐயப்பன் அருளால் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சிறப்பான மிருதங்க சக்கரவர்த்தி கரூரில் இருந்து காசை எதிர்பார்க்காம காசு நமக்கு முக்கியம் இல்லை, நட்பு தான் முக்கியம். நான் போன் அடித்தா போதும். உண்மையில் அவரெல்லாம் வந்திருக்காருன்னா பெரிய விஷயம். அன்பு மைத்தினர் கரூரை சேர்ந்த என் பிரகாஷ் அவர்கள் பிரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா தோலக் தவுல் செய்ப்பார்கள். நல்ல கலகலாம் சிரிக்கணும் தம்பி.
செய் 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 நொய் ஓடாத நொய் தயநிதி வை 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 பொதிகை காற்றினில் செந்தாலும் பூவு மாப்பிள்ள அப்படியே பின்னால வச்சு வாசிப்பீங்களா? எப்படி தம்பி வாசி? நம்ம ஊர் எங்க வாசிப்பு எப்படி தம்பி? நீங்க எத்தனை மிருதங்கமோ பார்த்துருக்கலாம். ரொம்ப சிறப்பாக பின்னால வச்சு வாசிப்பாப்புல. நீங்க இதுவரை இது மாதிரி ஆளை பார்த்துருக்கலான்னு தெரியல. பாருங்க இப்ப பாருங்க எப்படி வாசிக்கிறாப்புல. காசு என்னையா காசு? காசாட முக்கியம் நமக்கு. பேர் இந்த நாடகத்தை பார்த்து சுத்தி 10 நாடகம் காண்டிட்டு வர்றோம். பாலே 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 ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு கைதட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை அன்பு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிள்ளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு மாப்பிள்ளை ரூபன் அவர்கள் இவரங்க காட்டுப்பட்டியை சேர்ந்த ரூபன் அவர்கள் இவரங்க மலையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். ஓரமா ஓரமா இல்லைங்க.
இந்த வரார் ஐயப்பா இந்த வரார் ஐயப்பா ஆடி வரார் ஐயப்பா ஓடி வரார் ஐயப்பா இந்த வரார் ஐயப்பா இந்த வரார் ஐயப்பா ஆடி வரார் ஐயப்பா ஓடி வரார் ஐயப்பா தூக்கு போட்டு தொங்குடா தொங்குடா எனக்கு வாசிக்கிறேன் பாருங்க. சிறப்பாக இசைத்த அன்புமிந்தர் நெஞ்சார்ந்த நன்றி. கைதட்டின 7 9 பேருக்கும் 13 பேருக்கு 25 இல்ல 7 பேர் கட்டல கைதட்டி உற்சாகத்தை அத்தனை அன்புள்ள நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயின் தந்தையுமே விளங்கக்கூடிய தாளம் சுப்பிரமணிய சரவணன் அவர்கள் விளங்கவில்லை தாளம் செய்ப்பார்கள். அருமையாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைத்திருக்கும் சீன் கம்பெனி ஸ்ரீ முத்துமாரியம்மன் சீன் கம்பெனி உரிமை எம் சுப்பிரமணியன் கோலையான விடுதி புதுக்கோட்டை அருமையான சீனமைத்திருக்கும் அன்புள்ளவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொன்னீங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவலி அமைப்பு ராஜன் சவுண்ட் சர்வீஸ் கொடும்பாலூர் சத்திரம் உரிமையாளர் பாண்டியன் போன்ற ஒரு நல்ல ராஜன் ஒளிபெருக்கி அனுபவங்களின் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டை அமைப்பு அருமையான கொட்டை ரொம்ப சிறப்பா அமைச்சிருக்காங்க. கொட்டைகள் எப்படி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு கொட்டகை அதெல்லாம் எந்த இதா இருந்தாலும் எங்கேயுமே தண்ணி ஊத்தாது இல்ல. ஆமா ரொம்ப சிறப்பாக கொட்டை அமைத்திருக்கும் அன்புகளின் சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் தான் அப்புறம் என்ன தம்பி உபசரிப்பு எப்படி தம்பி அருமையான உபசரிப்பு சாப்பாடு என்ன சாப்பிடுறீங்க ஏது சாப்பிடுறீங்கன்னு ரொம்ப உபசரிப்பு தம்பி. நான் என்ன சொல்லனா ஒரு கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. உண்மை 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு போறது அவ்வளவு பெரிய புண்ணியமே. எது தெரியுமா சொல்றேன் 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு போறது ஒண்ணுதான் 10 பரதேசிக்கு சாப்பாடு போறது ஒண்ணுதான். இப்ப என்ன சோறு போட சொல்லியா வேணாமுறியா பரம்னா என்னையா உலகம் தேசனா என்னையா டெய்லி ஒரு சுத்திரம் இல்லையா என்ன சொல்றாப்ல பிச்சைக்காரன்னு சொல்றாரு நம்ம பத்தி நேரடியா சொல்லிட வேண்டியானே. நீ சொல்ற ஒரு வயல நல்ல என்ன வீடு வீடா போறேன் நம்ம வேன் எடுத்து வீட்டுக்கு வீடு சண்டா போறோம் அவ்வளவுதான். ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த அதனால பரதேசிங்கிற அதெல்லாம் 200 கிலோமீட்டர் வந்திருக்கேன் இந்த சோத்துக்காக எங்களை சிறப்பாக சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குள்ள சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆட அரசி காத்திய தாரகை நடன பேரளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் லண்டன் புகழ் பொம்பளை பிள்ளைங்க அப்படி போடணும்டா துண்டு நான் தெரிவிக்கிறேன் என்ன மூத்திரமாக மூத்திரம் தெரிவிக்கும் போல நமக்கு ஏத்த பேசுறாங்க. எனக்கு தாளம் போட்டேன் பக்கத்துல உட்காந்துருக்கேன் பக்குன்னு அடிக்குது எனக்கு சோடி ஒட்டு இவன் ஜோலி பார்த்துருவான்னு எனக்கு பயமா இருக்கு. கோயிலா அவர்கள் விரங்கமலையை டான்ஸாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில் அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயில் அடி நானே ஆ கோயில் அட கஞ்சமரு
எப்படி எப்படி பாட்டு இருக்கு ஆடி மாசம் கீடி மாசம் இப்போ என்ன நல்ல பாட்டா பாடுங்க ஏன் தம்பி பாட்டு ஆடி மாசம் கீடி மாசம் ஆடி தான் முடிஞ்சு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு நல்ல பாட்டா பாடுங்க ஆடி மாசம் கீடி மாசம் பாட்டு என்ன தப்பா தான் பண்ணனா ஆமா ஆடி மாசம் எப்ப முடியும் 7 மாசம் ஆச்சு ஓ இப்ப கார்த்திகை மாசம் நடந்துட்டு இருக்கு வேற பாட்டு பாடுங்க நல்ல பாட்டா சத்தியமா சொல்றேன் இந்த மேடையோட சரி இனிமேல் இந்த பாட்டை பற்றி நான் பாடவே மாட்டேன் சரி வேற பாட்டு பாடுங்க நல்ல பாட்டு இந்த பாடுறேன் கார்த்திகை மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தடிக்க மானே பாடு நான் என்ன சொல்றேன் தம்பி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 12 மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தடிக்கமா இனிமே உன்னை பாட்டே நான் படிக்க போதும்பா 12 மாசம்னா ரொம்ப சிறப்பாக விஷயத்த அன்புனார் நெஞ்சார்ந்த நன்றி இதுக்கு மேல பேசணும்னா பப்புல்காரன் போட்டு அறுத்து கும்பிச்சுக்கிட்டு இருக்கேன் பொலியர் மாடு மாதிரி வந்துட்டு குண்டிய ஆட்டி நிற்கிறேன் எப்போ உள்ள போவேன் லேடிஸ் எப்போ வர சொல்லுவேன் பனி நேரம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருப்பாங்க நம்ம உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்லணும் என்பதை சொல்லி இந்த நாடகத்தை என்னுடைய உபயதாரர்கள் திருபாளர்கள் வேடன் உபயம் ராஜலிங்கம் நாட்டாமை டி சுப்பிரமணி கிராம உதவியாளர் வெள்ளாளப்பட்டி வள்ளி உபயம் தெய்வ திரு மூக்கன் நலமுடன் கருப்பாயி குடும்பத்தினர்கள் வெள்ளாளப்பட்டி நாரதர் ஆர் ராமன் கோழி வியாபாரி சத்யா ஏ பாலு சித்ரா வெள்ளாளப்பட்டி பபுன் உபயம் ஆர் தீபக்குமார் பாரதி குடும்பத்தினர்கள் வெள்ளாளப்பட்டி டான்ஸ் உபயம் டி ஆர் ஆசை தம்பி சிரிப்பு நடிகர் சுகன்யா ராஜ நடிகை வெள்ளாளப்பட்டி ஆறுமணியம் உபயம் ரெட்டிலம் பில்டிங் கான்ட்ராக்ட் கட்டகுடி மிருதங்க உபயம் எஸ் ஆறுமுகம் சாந்தி கோ வடக்கிப்பட்டி ஆல்ரவுண்ட் உபயம் பி காந்திமதி எம் பாண்டியன் ஐபிஎஸ் குடும்பத்தினர்கள் வெள்ளாளப்பட்டி தாளம் உபயம் ஆர் பொன்னுசாமி அஞ்சலி குடும்பத்தினர்கள் வெள்ளாளப்பட்டி என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் பக்த கோடி பொதுமக்கள் திரளாக வருகை இப்படிக்கு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தேராவூர் கிராமம் வெள்ளாளப்பட்டி கோ வடக்கிப்பட்டி என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அன்புனார் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த சிரிப்பு நடிகர் டி ஆர் ஆசை தம்பி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுன்னா 50,000 நீங்க குறைஞ்சன்னா 7,000 8,000 நினைச்சிடக்கூடாது. இந்த குரூப்ல 50,000 தாண்டும். ஆமா குறைஞ்ச செலவுனா 50,000 கூடனா 1 லட்சம். நம்ம மொட்டை குண்டி டான்ஸுக்கு மட்டும் கொடுக்குறியா 2 லட்சம். அது 2 மணி நேரம் தான். திடீர வர 5 மணி வரை கொட்டை ஏறுது கத்த எங்களுக்கு 100 ரூபா சேர்த்து கொடுக்க சொன்னா மெருகு மாதிரி முழிக்கிறிய. அவன் அமைச்சு தாரம் சொன்னேன் இவன் அமைச்சு தாரம் சொன்னேன் லோன் வாங்க சொல்லிக்கொண்டு ஒரு நாள் இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியும். இந்த காசை வாங்கி கொண்டே நாங்கள் லோனு கட்ட முடியும் பாரு. நல்லா சம்பாதிக்கிறேன் அப்புறம் என்னப்பா எல்லாத்தையும் சம்பாதிச்சு இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலடா. இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு. என்னென்ன பேரு? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, மயில புடுங்குரண்டி. இந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா புருஷன் போட்டாடி எப்படி சந்தோஷம் தாங்க முடியாது. லோன் வாங்குற அன்னைக்குன்னு அந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா பொண்டாட்டி புருஷன் 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி தலையில வச்சு கட்டிக்கிட்டாரு. எப்ப பார்த்தாலும் பரட்ட மாதிரியே தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். லோனு காசு வாங்கின அன்னைக்கு பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, அவங்களுக்கு சேலை வெட்டி 2 கிலோ கறி இவங்களுக்கு வெட்டி சட்டை நைசா பொண்டாட்டி இருக்கப்பா. எப்படி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரக்கு சாப்பிட வேண்டி என்னவோ மற்ற நாள்ல பிராந்தி குடிச்ச மாதிரி ஒரு இறந்தவங்க கோட்டு சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டுருவாங்க. சரி ஒரு மாசம் ஆயிரம் பொண்டாட்டி சொல்லு ஏங்க அந்த வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி லோனு கட்டணுங்கன்னு சொன்னா போச்சு. புருஷனுக்கு ஆத்திரம் வந்து தரத்தை முச்ச முண்டை முகரே பாருங்க ஆனா உன்னை லோன் வாங்க சொல்லு. அப்ப இந்த ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. ஆமா அதுக்கு ஏன் ஆசீர்வாதம்னு பேர் வச்சாங்க தெரியுமா? லோன் வாங்குற வர புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம போய் கும்பிடுவா. சார் கும்பிட சார் உங்களை நம்பிட்டே இருக்கு நீங்க கொடுத்தாட்டேன் மச்சனே வச்சிருக்கேன் வீடு லூப்பு போடணும் ரூப்பு போடணும் அது செய்யணும் அப்படின்னு ஓயாம போய் கும்பிடுவாங்க. காசை கொடுத்துட்டு அந்த ஆளு கும்பிடுவேன் அக்கா 5ஆம் தேதி கட்டிடுங்க ஒரு கும்பிடுறக்கா அக்கா அக்கா அதான் ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. ஆமா விடியுமா விடியாத புருஷங்காரன் வந்துதான்டா. புருஷங்காரன் இருக்கானோ இல்லையா லோனுக்காரன் தான்டா வீட்டுல இருக்கேன். 4 மணி 4:30 வந்துட்டாங்க தூங்கு என்ன ஜோலியா வராங்கன்னு தெரியல. வந்து வீட்டு வாசல ஒரு பாயை ஒண்ணு விரிச்சுறாங்க. விரிச்சு ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சுட்டு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பணத்தை வசூல் பண்ணுவேன். விடிவெள்ளி பணத்தை வசூல் பண்ணிடுவாங்க. வசூல் பண்ணி முடிச்சோன்னா விளக்கு அமைச்சினேன். இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டியாச்சிர போயிடணும். அப்ப எங்க வீடுலாம் வெளிச்சம் முடிச்சு ஓஹோ இதுல வர குழு தலைவின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அப்படியே ஆத்தி
10 பேருக்கு ஒரு ஆள் குளுத்தலை இருப்பா. அவங்களும் அந்த நாட்டே ஆளப்போற மந்திரி மாதிரி அவங்க. அவங்க நான் குளுத்தலையும் மயிர புடுங்கின தலை. ஒரு 150 ரூபாய் கேன் பேக் வாங்கி போட. நான் தான் குளுத்தலைவி. அங்க காசு கட்டலன்னா குடுமி மேல ரத்து புடியா தெரியாது. கட்ட அன்னைக்கு தெரியும் 5ஆம் தேதி குளுத்தலைவி. ஏன் தம்பி உங்க ஏரியால கரண்ட் ரீடிங் வந்தவங்க எல்லாம் என்னமோ சொன்னாங்க. ஏயா ஊர்ல ஒருத்தர் சும்மா வர விடுது இல்லையா? முந்தா நாள் ஒருத்தர் எங்க ஊர்ல பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுட்டே வந்தேன். அவன்கிட்ட சார் எனக்கு லோன் எனக்கு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். சரி ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறங்க ஓலையா வீட்டில் 10 கார்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்குங்க ஓலையா. இந்த குழுத்தலைவி 10 பேருக்கு ஒரு ஆள் 250 ரூபாய் கேன் பேக் போட்டு அவங்க பண்ற அல்லையே ஆத்தி. அந்த குழுத்தலைவி மனத்தை கட்டியா கட்டல ஒன்னெல்லாம் இல்லைன்னா நீக்கிடுவேன் மயிரை புடிச்சிருவேன். அந்த 5ஆம் தேதி ஆச்சுன்னா அப்புறம் காசு கட்ட முடியல தெரியும். அடியா கட்டுவாயே ஆனந்தி அவன் வீட்டில் இளவுல வந்துட்டாடியா அடியா. அந்த குழுத்தலைவி நிலைமை அப்புறம் தெரியும். நான் இதுக்கு மேலே பேசிக்கிட்டே இருக்கலாம். தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. லோனு வாங்க புருஷனை கேட்டு வாங்க வேணாமான்னு. ஆமாம், திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய்க்கிழமை லோனு, புதன்கிழமை லோனு, வியாழ வெள்ளி சனி ஞாயிறு லோனு வாங்கணும்னா புரிஞ்சங்காரன் இந்த தயிர் இந்த கட்டுப்புல தண்ணியை போட்டு அடிக்கிற நோத்தா சாகடி அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. அந்த லோன்னால பல குடும்பம் லோன் தெரியுது என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி அன்றைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது மற்றும் இந்த நாடகத்தினை காண வருந்திருக்கின்ற அத்தனை ரசிகர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த ஐயப்பன் பக்தர்கள் அத்தனை அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை சிறந்த முறையில் வீடியோ கவர் செய்து கொண்டிருக்கும் நம்ம யூடியூப் சேனல் நாடகம் பார்க்காத நாளைக்கு மதியம் 2 மணிக்கு மேல யூடியூப்ல போடுவாங்க. பிஎஸ்கே எஸ்கேஎஸ் லைவ் போயிட்டு இருக்கு. 3வது பெயில் பார்க்காத ஆளு பாத்துக்கிறேன் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகிற நன்றி அன்றைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பேரை சொல்ல மறந்தேன். உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசியம் பெற காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமுள்ள திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா கொத்தனார் என்பதை சொல்லிக்கொண்டு கொத்தனாரா என்ன பழசை எப்பவுமே மறக்கப்படாது. என்ன தம்பி சொல்ற? பழசை மறந்தோம்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த ஐயப்பன் அருளால எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா ஐயப்பன் நினைச்சாலே நிறைவேறும் கண்டிப்பா. அத்த மகளே என் செப்பு சேலையே இந்த பாடல் ரெக்கார்டிங் இப்போதான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை விட்டுருக்கேன். அப்போ இந்த பாட்டு எழுதுறோம், ரெக்கார்டிங் பண்ணுறோம். அண்ணவனே ஐயப்பா இந்த பாடல் எப்படியாவது வெற்றி ஆயிரும் அப்படின்னு போனோம். பார்த்தா ஐயப்பன் கோயில் படி ஏறணும், பாடல் வெற்றி, அமோக வெற்றி. ஏரியா ஃபுல்லாக அத்தை மாதிரி என்னை ரொம்ப சிறப்பான அந்த ஐயப்பன் அருளால் அந்த பாடல். இன்னொரு பாடல் பாடி ராசாத்தியன்னு ஒரு பாடல் வெளியீடு செஞ்சுருக்கேன். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனலில் பாருங்கள். நானே நடித்து நானே பாடியிருக்கேன். இப்போ தான் டிசம்பர் 1ஆம் தேதி தான் வெளியானுச்சு. கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனலில் பாருங்கள் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின அந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு உன்னை உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நாள் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயங்கானதானும் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா பல வாலி வைக்கவில்லை. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது அன்னை என்பதா கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது அன்னை என்பதா சேரும் செல்வமெல்லாம் அருள் அன்றோ பாடும் பாடலெல்லாம் தயவன்றோ சேரும் செல்வமெல்லாம்
என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா என்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா வாழ்க்கை படகாடி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறிகிறேன் வாழ்க்கை படகாடி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறிகிறேன் கடலை பார்க்கிறேன் அலையை அடைந்தலே உன்னை நினைக்கிறேன் பக்தி குறைகளே தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயங்கானதானம் தந்த உன்னை அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது அன்னை மாயதராப்பட்டியைச் சேர்ந்த ஆர் ரவிச்சந்திரன் அன்பனார் சார்பாக எனக்கு 20 ரூபாய் அன்பில் பெற்று பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பனார்கள் சார்ந்து நன்றி அண்டி கலந்த வணக்கம்.